ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சாய்ராம், குரு கடாட்சம். நம்ம லாஸ்ட்டாக எதை பார்த்தோம்? அனுமனோட அவதாரத்தை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது ஏன் ஒவ்வொன்றும் செய்யும்போது பகவானால் நடக்குது, அவன் செயல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, எதனால் பகவானை பிடிச்சிக்கணும்? எல்லாத்துலேயுமே பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி ஏன் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போது அனைத்தும் நின் செயலே என உணரப் பெற்றேன், என் கட்சி ஏகாம்பதனே. எதனால் அப்படி சொல்கிறதுன்னா, ஒவ்வொன்றும் அவன் செயல் அப்படின்னு சொல்லி சொல்லி செய்யும்போது பாவ புண்ணிய கணக்கு ஆட் ஆகாது இல்லைங்களா? அப்போது எல்லாம் நின் செயலே அப்பா அப்படின்னு அவன் செயலேன்னு சொல்லும்போது தான் பாவ புண்ணிய கணக்கு ஆட் ஆகாது. அப்படி ஒவ்வொன்றும் பகவான் செயல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாமே பகவான் செயல் ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி செய்யும்போது யூ வில் பி பிளஸ்டு. ஓகேங்களா? இப்போது இஸ்லாமியர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பேசிக்கும்போது 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்களேன், நாளைக்கு 10 மணிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அடுத்த சைடு பேசுகிறவங்க என்ன பேசுவாங்கன்னா, இன்சா அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சா அல்லான்னா என்ன? கடவுள் அனுமதி கொடுத்தால் பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கும்போதே அதை சொல்லி சொல்லி தான் பேசுவாங்க. அதுக்கு இவங்க நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னாங்க இல்லைங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாசா அல்லா, அப்படின்னு என்ன? கடவுள் அனுமதி கொடுத்துட்டார், சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது பேசிக்கும்போதே அந்த பகவானை அதில் ஜாயின் பண்ணி தான் பேசுவாங்க. ஏன், எதனால் அப்படி பேசணும்? பகவான் நாமத்தை சொல்லி 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 அல்லாம் அவன் செயலேன்னு ஒவ்வொன்றும் செய்யும்போது என்ன ஆகும்னா, இந்த பாடி இந்த மெக்கானிசத்தில் போய் நல்லா ரெக்கார்ட் ஆகி அதை ப்ராசஸ் பண்ணி அதர்ம வழியில் செல்லும்போது கூட அப்படியே இழுத்துட்டு தர்ம வழியில் செல்ல வச்சிடும். தட் இஸ் பவர் ஆஃப் காட். சரிங்களா? அப்போது அந்த நாமத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அது எங்களை நம்மளை எல்லாத்தையுமே அந்த தர்ம வழியில் அப்படியே கொண்டு நடக்க வச்சிடும். அதனால தான் பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொன்றும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ காடுன்னா என்னன்னு பார்த்தோம்? ஜெனரேஷன், ஆப்ரேஷன், டிஸ்ட்ரக்ஷன். தட் இஸ் கால்ட் காடு இல்லைங்களா? ஆக்கல், காத்தல், அழித்தல், 3மே காடினோட வேலை. அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா? இப்போது பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி செய்யணும், பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஆன்மீகத்தில் கட்டி அணைத்து முத்தமிடு அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, இறைவனை கட்டி, சரிங்களா? இறைவனை இல்லை, இன்னொன்றும் பேராசையை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு. சரிங்களா? பேராசையை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போது ஒவ்வொன்றும் பகவான் நாமத்தை சொல்லி 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 செய்யும்போது அது நமக்கு பாவ புண்ணிய கணக்கு ஆட் ஆகாது. அதனால் பகவான் எல்லாம் எது நடந்தாலும் அவன் செயலே அப்படின்னு சொல்லி சொல்லி செய்யும்போது அது நம் மனதை பாதிக்காது. இப்போ அந்த இதில் தென்கட்சி சுவாமிநாதன் பேசினதை பார்த்தீங்களா? வீடியோ அனுப்பி விட்டாங்கல்ல. அதில் என்ன சொன்னார் அவர்? அந்த கிளி இவ்வளோ அழகாக செய்தி சொல்லி அனுப்பிடுச்சு பார்த்தீங்களா அவங்கக்கிட்டேயே. அந்த அளவுக்கு அந்த கிளிக்கே அவ்வளோ
இது சக்தி இருக்கும்போது 5 அறிவு தானே அதுக்கெல்லாம். அப்போது 6 அறிவு உள்ள நம்மளுக்கெல்லாம் அந்த சக்தி இருக்குதா இல்லையான்னு யோசிங்களேன். அது எப்படி சொல்லி அனுப்பிவிட்டு இந்த கிளியும் வந்து அதே போல் அந்த கிளி வந்து அவங்க சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அப்படியே பொல பொல பொலன்னு நல்லா அழுதுட்டு அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே கீழே விழுந்துருச்சு. செத்த மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு உடனே அச்சோ நாமளே கொண்டுட்டோமோ அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு வந்து இந்த கிளிக்கிட்டே சொல்கிறாரு இல்லைங்களா. இந்த கிளியும் அந்த கிளி சொன்ன என்ன பண்ணிச்சோ அதே போல் அப்படியே ஆக்ஷன் பண்ணி கடைசியில் பார்த்தா தப்பிச்சிடுச்சு. அப்போது அந்த கிளிக்கே வந்து அந்த சக்தி இருக்கும்போது நம்மளுக்கு உண்டா இல்லையா? இப்போ மெயினாக அடுத்தது என்ன சொன்னாங்க அவங்க, அந்த மனத்தை வந்து பாதிக்காமல் நாம் பார்த்துக்கணுன்னா என்ன பண்ணணும்? அதாவது விதிப்படி நம்மக்கிட்ட யாராவது எப்படி நடந்துக்கிட்டாலும் பேசினாலும் மதிப்படி நாம் அதை எப்படி எடுத்துக்கணுமோ அப்படித்தான் எடுத்துக்கணும். அப்போது அது நம்மளை பாதிக்காது. நான் முன்னே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒவ்வொன்றையும் வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும்னு. அப்போ நம்மளை குழப்பணும்னு நம்ம கூட இருக்கவங்களாம் எப்படி பேசினாலும் நாம் அதை எப்படி எடுத்துக்கணும்? மதிப்படி தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும்போது அது நம்மளை பாதிக்காது. சரிங்களா? அப்போ நான் அடுத்தது என்ன சொன்னாங்க, இந்த பாம்பு வந்து ஒருத்த வந்து நிம்மதி வேணும்னு கேட்டானா, அப்போ சரி நீ தூங்கி எந்திரின்னு தலகாணி கொடுத்து பாயை கொடுத்து தூங்க சொல்லிவிட்டு காலையில் பேசிக்கலான்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. வந்து திரும்ப பார்க்கும்போது அவன் எந்திரிச்ச உடனே தலகாணி எடுத்தால் நல்ல பாம்பு ஒன்று அங்கே சீறிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அது வந்து அது தெரியாததுனால அவ்வளோ நல்ல தூக்கம் இல்லைங்களா. தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவ்வளோத்தான் தூங்க முடியுமா? ஒரு செகண்டு கூட தூங்க முடியாதுல்ல. அப்படி அதில் அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மனசை வந்து எல்லா விஷயத்திலிருந்தும் தள்ளி வச்சுக்கோ. ஏன் அப்போ வந்து பயம் இல்லாமல் தூங்கினேன்னா அங்கே இருக்குன்னு மனசுக்கு தெரியல, அதனால் நல்லா தூங்கிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால, இப்போ அதே போல் தெரிஞ்சாலும் தெரியலன்னாலும் எல்லா விஷயத்திலிருந்தும் உன் மனசை வந்து நீ விலக்கி வச்சிடு. அப்படி நீ விலக்கி வைக்கும்போது மட்டும்தான் உன்னால் அதை வந்து நினச்சி அழுத்தத்தை கொடுக்காமல் இருக்க முடியும். மனதளவில் எப்போ நாம் அழுத்தத்தை கொடுக்காமல் இருக்க முடியும்? எதுலேயுமே போட்டு அதில் வந்து இன்வால்வ் ஆகாமல் அப்படியே மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது நம்ம மனசை அது பாதிக்காது இல்லைங்களா. அப்போது அவர் சமாதி நிலையை பற்றி பேசினார், அழகாக பேசினார். இல்லை, அந்த மனமற்ற நிலையே சமாதி நிலை. மனமற்ற நிலைக்கு போகணுன்னு என்ன பண்ணணும்? நாம் எதிர்பார்ப்பையே விட்டுடணும், ஆசையை கம்மி பண்ணிக்கணும், எதிர்பார்ப்பையே விட்டுடணும். எதிர்பார்ப்பு இருந்தால் தானே ஏமாற்றம். அப்போ ஒவ்வொன்றும் நாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் செய்யும்போது அப்படியே எல்லாமே அப்படியே ரசித்து பார்க்கலாம். எதை பார்த்தாலும் ரசித்து பார்க்கலாம். இதுலேயுமே நமக்கு எதிர்பார்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போது எதை பார்க்கும்போதும் நம்ம அப்படியே ரசித்து வியக்கத்தக்க வகையில் பார்க்கலாம். விவேகானந்தர் பற்றி சொன்னார் பார்த்தீங்களா, 14 வயசுலேயே வந்து அவங்களுக்கு ஞான விழிப்பு நிலை கிடைச்சிருச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு கூடை வந்து அவர் பார்த்துட்டு இருந்தார். பேர்டு வந்து கூடு கட்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து அதை லயிச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேயே விழிப்புணர்வு நிலை கிடைச்சிருச்சு அப்படின்னு பேசினாங்க இல்லைங்களா. உண்மையாலுமே நீங்கள் எதை பார்க்கும்போது அப்படியே அதுலேயே லயிச்சு போய் அப்படியே பார்க்கும்போது அந்த ஒரு செகண்டில் கூட அப்படியே விழிப்பு நிலை கிடைக்கும். அப்போது நம்ம மனதில் மனமற்ற நிலையில் வச்சுட்டு அப்படியே அமைதியான நிலையில் ரசித்து லயமாக பார்க்கும்போது ஒரு செகண்ட் இருந்தால் போதும், அப்படியே அந்த விழிப்பு நிலை கிடைச்சிடும். அதுக்கு என்ன வேணும்? மனப்பக்குவம் வேணும், மன தூய்மை வேணும். அதுக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த நிலையில் நாம் போய்கிட்டே இருக்கும்போது அந்த பகவான் வந்து அந்த மனமற்ற நிலை எப்போ கொடுப்பாருன்னா அந்த மன தூய்மையான மட்டும்தான் கொடுப்பார். இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. மனசை தூய்மையாக ஆக்கிட்டோன்னு வைங்களேன், அப்போ வந்து டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றா
ஒவ்வொன்றா ஒவ்வொரு ப்ரமோஷனாக அப்படியே கிடைக்கும். அப்படியே எப்படி ஏகாந்த நிலையில் அப்படியே உட்காந்துட்ருக்கு. போதை, ஆன்ம போதைன்னு சொல்லுவாங்க அது. அப்படியே அப்படியே போதையை பகவானை பற்றி பேசும்போது அப்படியே போதையை அதை கண்ணை மூடிட்டு அப்படியே கவனிக்கும் போது போதையாக ஆகிடும். அதுதான் ஆன்ம போதை. சரிங்களா? அப்படியே அந்த மாதிரி லயிச்சு போய் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த விழிப்பு நிலை கிடைக்கும். யாருமே பேசும்போது எல்லாமே பேசும்போது நல்லா நம்ம கவனித்து கேட்கணும். எதை பார்த்தாலும் நாம் அந்த வியக்கத்தக்க வகையில் பார்க்கணும். மேஜிக் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வியந்து போய் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு உடம்பு எவ்வளோ அழகாக பகவான் கொடுத்ததுக்கு அது இல்லைங்களா? உடம்பு, அதில் கண், மூக்கு, வாய், காது. இந்த கண்ணுக்கு பார்க்கறதுக்கு எப்படி பார்த்தீங்களா, அது மூடுறதுக்கு ஒரு இமை, இதெல்லாம் பார்த்து வியக்கலாமே. ஒவ்வொன்றையும் என்னென்னமோ அதிசயம் பண்ணால் தான் அதை பார்த்து வியந்துட்டுருக்குமே ஒழிய நம்ம உடம்புலேயே இவ்வளோ வியக்கத்தக்க விஷயம் இருக்குது இல்லைங்களா? மூக்கு, அது பாட்டுக்கு அது சுவாசம் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. காது, இங்கே ஸ்பீக்கர் இருக்கா என்ன, ஒன்றுமே இல்லையே, அதாவது வேலையை அதாவது கச்சிதமாக பார்த்துட்டே இருக்குல்ல. வாய், அதில் பேசின்னு இருக்கோம். எல்லாமே பார்க்கலாமே, ரசித்து பார்க்கலாமே. இப்போ இந்த இதையான்னு எடுத்துக்கிட்டு அப்படியே லேப்டாப் அதனோட வேலையை பார்த்துட்டே இருக்கு இல்லைங்களா? இப்போ நாம் கொஞ்ச நேரம் கையை இப்படின்னா என்ன ஆகும்? கை வலி எடுத்துக்கும், அப்படியே விட்டுடும். அப்போ அதாவது வேலையை பார்க்குது, எல்லா வேலையும் நடக்குதுங்கும்போது அந்த ஒவ்வொருத்தர் பகவான் இல்லைன்னு சொல்கிறாங்களே, பகவான் இல்லைன்னா இதெல்லாம் ஆகுங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் உடம்புல 72,000 நாடி நரம்பெல்லாம் இருக்குது. அதில் எப்படி எப்படி ஒவ்வொன்றும் எப்படி வேலை பண்ணுது. இந்த பகவான் இல்லைன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேலைக்கே ஆகாதில்லை. பகவான் இருக்குது, அது இருக்கிறதுனால தான் ஒவ்வொன்றும் வியக்கத்தக்க வகையில் நடந்துட்டுருக்கு. அப்போ நம்மளையே நாம் முதல்ல நம்ம மேலே நாம் அந்த மதிப்பை வைக்கணும். எங்களால் முடியும் அப்படின்னு நம்மளை நாங்கள் முதல்ல நம்பணும். நம்பும்போது தான் எங்களால் எதுவுமே செய்ய முடியும். சரிங்களா? அப்போது பகவானை கெட்டியாக பிடிச்சிக்குவோம். அனைத்தும் அவன் செயலே, அனைத்தும் அவன் செயலேன்னு ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி செய்யும்போது அதில் பாவ புண்ணிய கணக்கு ஆட் ஆகாது. பாவ புண்ணிய கணக்கு ஆட் ஆகாமல் இருக்கும்போது மட்டும்தான் எங்களுக்கு அந்த முக்திங்கிற நிலை அப்போ தான் கிடைக்கும். இல்லைன்னா அந்த புண்ணியமாக இருந்தாலும் அந்த பாவமாக இருந்தாலும் அதை கழிக்க திரும்ப வந்துக்கிட்டே இருக்கணும். திரும்ப இந்த பிறவிங்கிற அந்த பெருங்கடலை நீந்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ வந்துட்டோம், நல்லபடியாக வாழணும், ஜெயிச்சு காட்டணும், கடைசியாக பகவான் பாதத்துக்கு போய் சேரணும். அதுதான் இந்த பிறப்பின் நோக்கமே அதுதான். அதனால் பகவான் சொல்கிறபடி செய்வோம், ஜெயிச்சு காட்டுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.